ரியல் மெட்ரிட் பற்றி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்கள் தம்ப்நெயிலையுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரியல் மெட்ரிடோடைய கிளப்பு வந்து எப்படி ஒரு ஸ்பானிஷில் இருந்த ஒரு டிக்டேட்டரோடைய கிளப்பாக எப்படி மாறுச்சு, ரியல் மெட்ரிட் வந்து எப்படி பார்சலோனாவை ஃபுல்லாக அமுக்குனாங்க, எப்படி ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோ. அந்த கிளப்பு வந்து எப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எப்படி பார்சலோனாவும் கேட்டலூனியான்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த கேட்டலூனியாவும் அந்த பாஸ்க் கிளப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி அவங்க பீப்புள் கிளப்பாக இருந்தாங்க. ஆனால் ரியல் மெட்ரிட் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபேஷிஸ்ட் கிளப்பாக எப்படி ஏன் மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க அதைய அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோ ஸ்லாஷ் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. இது வெங்கட் பிரபு ஹீரோ இல்லை, இது ஃபுட்பால் மன்றமுடைய வில்லன். வரீங்கன்னா வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு முன்னே மற்ற கண்டென்ட் எல்லாம் பார்க்க டைம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னையோட வீடியோ வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக, இந்த வீடியோ ரியல் மெட்ரிட் வந்து எப்படி இவ்வேற்பட்ட பெரிய கிளப்பாக ஆனானுங்க, எப்படி ஏன் ரியல் மெட்ரிடுக்கும் பார்சலோனாவுக்கு இருக்கிற ரைவல்ரி வந்து ஃபுட்பாலை விட பெரிய விஷயமா இருக்குது, அதில் என்ன தான் விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபுட்பால் பேச்சு சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கடா, இது வந்து இட் இஸ் பிக்கர் தென் ஃபுட்பால், இட்ஸ் பிக்கர் தென் ஃபுட்பால் அப்படின்னாங்க. எனக்கு அது அப்போ அவ்வளோவா புரியல. என்னன்னா இது ரெண்டு பேரும் ஃபுட்பால் ஆடுறாங்க, இதை பற்றி எவன் ஜெயிக்கிறான் எவன் தோக்குறாங்கிறதான விஷயம், இதில் என்ன பிக்கர் தென் ஃபுட்பால்னு சொல்கிற அளவுக்கு என்னடா நடக்குதுன்னு சொல்லி நான் வந்து சரி ஓனர்ஷிப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஸோ ஓனர்ஷிப்லலாம் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ஏன்னா ரெண்டு கிளப்லுமே வந்து அந்த பீப்புள் தான் ஓன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஓனர்ஷிப்லலாம் எந்த வித டிஃப்ரென்ஸுமே கிடையாது ரெண்டு கிளப்புக்கும். ஸோ இதுவும் இல்லை, அப்போ என்னதான்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இதை பற்றி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த வீடியோவே. ஸோ அந்த முக்கியமான விஷயம் அதில் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ரியல் மெட்ரிடுக்கு எப்படி சாண்டியாகோ பெர்னபியோ அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? அப்படின்னா இப்போவே பாஸ் பண்ணி காமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிற இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்டில் டைப் பண்ணிங்க, சாண்டியாகோ பெர்னபியோங்கிறது எப்படி நேம் கிடச்சிது, எப்போ இந்த ஸ்டேடியம் கட்டப்பட்டுச்சு, ஏன் இந்த நேம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இன்னொன்று வந்து ஏன் மெட்ரிடை ராயல் மெட்ரிட்னு சொல்கிறோம், நம்பர் 1. ரெண்டாவது, மெட்ரிடோட லோகோவில் ஒரு மேலே ஒரு கிங்கோடைய ஒரு க்ரௌன் இருக்கும், அது யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயமாகவும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் நிறையா இருக்குது. இந்த வீடியோ போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோடைய பதிலும் புரியும். ஏன்டா ராயல் மெட்ரிட்னு சொல்கிறோம், ஆனால் பார்சலோனாவை மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே மற்ற கிளப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நார்மலாக தானே சொல்கிறோம், எதுக்கு மெட்ரிட் மட்டும் ராயல் மெட்ரிட்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுல போக போக உங்களுக்கு தெரியும். மெட்ரிட் வந்து அன்டவுட்டட்லி ஹாஸ் பின் த பெஸ்ட் கிளப், த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிளப். 15 UCLs வச்சுருக்காங்க, அன்கவுண்டபிள் லாலிகாஸ் வச்சுருக்காங்க, கோப்பா டெல்ரே அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க. தே ஹவ் பின் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிளப் இன் ஆல் ஆஃப் ஃபுட்பாலிங் ஹிஸ்ட்ரி. அது வந்து நம்மளால் டினையும் பண்ண முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூரோப்னு எடுத்து பார்த்தோம்னா 15 CL இருக்குது. ஆனால் இந்த 15 CLல 5 சாம்பியன்ஸ் லீக்குக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் காரணம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை நீங்கள் நம்புவீங்களா? அது போக போக யார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு 1939 நான் வரேன், ஓகேவா? அதில் வந்துட்டு ஜெனரல் ஃப்ராங்கோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு தெரியும். ஸோ ஜெனரல் ஃப்ராங்கோ வந்துட்டு அவர் வந்து இந்த ஸ்பானிஷ் கண்ட்ரியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிக்டேட்டர் ரூல், இப்போ வந்து நம்ம ரஷ்யாவில் இருக்காங்களா அந்த மாதிரி வந்து ஸ்பெயின்லேயும் அப்போ வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரூல் இருந்துச்சு. அவர் பேர் வந்து ஜெனரல் ஃப்ராங்கோ. அந்த ஜெனரல் ஃப்ராங்கோ வந்துட்டு 1939 1975 வரைக்கும், அவர் இறந்து போகிற வரைக்கும் அவர் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தார் ஸ்பெயினில். அப்போது வந்துட்டு பயங்கர சிவில் வார் நடந்துட்டு இருந்துச்சு ஸ்பெயினுக்குள்ளாரையே, நிறையா அன்ரெஸ்ட் பிட்வீன் பீப்புள். யாருன்னு பார்த்தோம்னா, ஒன்று மெயினாக இங்கே மெட்ரிட் கேபிட்டல் மெட்ரிடு, அது இல்லாமல் வந்து இன்னொரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த கேட்டலோனியான்னு சொல்லப்படுற ஒரு ரீஜன், பாஸ்க் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரீஜன், ஓகேவா? இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யார் அது கீழே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரத்தை சொல்கிறேன். ஸோ மெயின் மெட்ரிட்டு, அதுக்கு ஆப்போனண்ட்டாக ரெண்டு ரீஜன்ஸ் இந்த கண்ட்ரி அப்படி வச்சுக்கோங்க, ஓகேவா? 2 ரீஜன்ஸ் இந்த கண்ட்ரி இருந்துச்சு. ஒன்று வந்து பாஸ்க் கண்ட்ரி, இன்னொன்று வந்து கேட்டலோனியா.
இப்படி இருந்துச்சு. இது 1939 வந்துட்டு அது வரைக்கும் பயங்கரமான ரெசிஸ்டன்ஸில் வந்து கேபிட்டல் மெட்ரிடுக்கும் இந்த கேட்டலோனியாங்கிற ஒரு ரீஜனுக்கும் பயங்கரமான ஒரு அவுட் பர்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. பயங்கரமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ரிப்பப்ளிக்கன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல 1939 அது ஒரு முடிவுக்கு வந்துச்சு அந்த ரெசிஸ்டன்ஸ். ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு பார்த்தா, அந்த ஒரு கடைசி ஒரு வீக்கில் மட்டுமே வந்துட்டு 10,000 மெம்பர்ஸை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்டை ஃப்ராங்கோ பிரிகேட் அப்படின்னு சொல்ல போகிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதில் வந்து 10,000 பேர் அந்த லாஸ்ட் ஒரு வீக்கில் மட்டுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இவங்கள மக்களை யார், இந்த ஜெனரல் ஃப்ராங்கோவுடைய ஆட்கள் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு 25,000 பேர் வந்துட்டு இந்த வாரெலாம் நடந்து முடிஞ்சு, இந்த சிவில் வார் நடந்து முடிஞ்சு ஓகேடா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஜெனரல் ஃப்ராங்கோ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து 25,000 பேர்த்த வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே இவனுங்க எல்லாமே நம்மளுக்கு எதிர்த்து நின்னா வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு 25,000 பேரை வந்து சுட்டே கொண்டிருக்காரு நம்ம ஜெனரல் ஃப்ராங்கோவும் அவங்களுடைய ஆட்களும். ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்கிறது, இந்த எல் கிளாசிக்கோங்கிறது இட்ஸ் மச் மச் பிக்கர் தென் ஜஸ்ட் அ கேம் ஆஃப் ஃபுட்பால். ஏன்னு கேட்டால், இந்த ஃபுட்பாலுங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஜெனரல் ஃப்ராங்கோ வந்து எப்படி இதை ஜெயிச்சு மக்களை அப்ரெஸ் பண்ணார், இந்த கேட்டலோனியன் சொல்கிறப்பல அந்த ரீஜனுடைய மக்களையும் பாஸ்க் கண்ட்ரின்னு சொல்லப்படுற அந்த ரீஜனுடைய மக்களையும் எப்படி சப்ரெஸ் பண்ணார், அதுக்கு வந்து ஃபுட்பாலை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் ஹோல் ஒரு கான்செப்ட். அதனால தான் இந்த ஒரு எல் கிளாசிக்கோங்கிற மேட்ச் வந்து பயங்கரம் ஃபேமஸாகவும் ஃபியர்ஸாகவும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு அந்த கேட்டலோனியா அண்ட் பாஸ்க் கண்ட்ரினா என்ன அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ கேட்டலோனியாங்கிறது ஸ்பெயினோட ஒரு பகுதியில் வந்துட்டு பார்சலோனா, ஜிரோனா, லெய்டா அண்ட் டாரகோனா இந்த 4 ப்ராவின்ஸையும் கம்பைன் பண்ணி பார்த்தா அதுக்கு பேர் தான் வந்து கேட்டலோனியா. ஓகேவா? அதே மாதிரி தான் பாஸ்க் கண்ட்ரியுங்கிறது வந்து அலாவா, பிஸ்காய் அண்ட் கிபூஸ்கோவா இந்த 3 தான் சேர்த்து வந்து பாஸ்க் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அந்த கண்ட்ரிக்குள்ளார பாஸ்க் கண்ட்ரியில் இந்த பாஸ்க் ரீஜன் ஆஃப் ஸ்பெயின் அவங்கள வந்து பாஸ்க் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்லிக்கிட்டாங்கன்னா, அந்த காலத்துலேருந்தே நான் சொல்கிறது 1920s 1930ஸ்லேருந்தே வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் எங்களுக்கு அட்டானமஸ் ரூல் வேணும். அட்டானமஸ்னால் நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க திரும்பி வந்து எனக்கு ரூல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு இருக்கிற லாஸு எங்களுக்கு இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டலோனியன் ரீஜனும் சரி இந்த பாஸ்க் கண்ட்ரி ரீஜனும் சரி இவங்க 2 பேரும் சொன்னாங்க, எங்களுக்கு நாங்கள் ஸ்பெயினுக்குள்ளெல்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது, எங்களுக்கு நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ரெண்டுமே கேட்டலோனியன் பாஸ்க் கண்ட்ரி பீப்புள் 2 பேருமே தே திங்க் தெம்செல்ஸ் ஆஸ் அ செப்பரேட் நேஷன் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் அட்டானமி அண்டர் த ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன். அதான், ஸோ நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம், வேறு எவனும் வந்து சொல்லுங்கிற அவசியம் கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ரீஜனுடைய மக்கள் வந்து தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த இது பிடிக்கல, அவங்க பண்ணுறதெல்லாம் பிடிக்கல, ஸோ எங்களுக்கு வந்து நாங்களே செல்ஃப் டிட்டர்மினேஷன் பண்ணி நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கிளியரான மைண்ட் செட்டோடு இருந்தாங்க. ஸோ இந்த ஜெனரல் ஃப்ராங்கோ என்ன பார்த்தாருன்னா, நம்ம வந்து ரியல் மேட்ரிட் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து ஃபுட்பால் ரீதியாக, ஏன்னா ஸ்பெயின் அந்த காலத்துலேருந்தே ஃபுட்பாலுங்கிறது ஒரு மிக பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இன் எவ்ரிடே லைஃப் அப்படி சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து இந்தியாவில் நம்ம அதிகமாக கிரிக்கெட் பார்க்குறோம், அட்லீஸ்ட் இப்போ கூட குறைஞ்சிருக்கு, முதல்லலாம் பயங்கரமாக கிரிக்கெட் பார்ப்போம், எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்போம்ல. ஸோ அந்த டைமில் வந்து எப்போ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப் வந்து இந்த கிரிக்கெட் இருந்துச்சு. அது மாதிரி தான் இங்கெல்லாம் வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலாண்டும் தெரியும், ஸ்பெயின், ஜெர்மனி இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபுட்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் அவங்களோட டெய்லி லைஃப்பில். ஸோ அந்த ஜெனரல் ஃப்ராங்கோ என்ன பார்த்தாப்புல, இந்த இது ரியல் மேட்ரிட் சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம வந்து எஃப்சி பார்சலோனாவுடைய ஆப்ரேஷன்ஸை கம்மி பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா அவங்களுக்கு கேட்டலோனியன் ரீஜனுக்கு வந்து எஃப்சி பார்சலோனா தான் அவங்களுடைய மெயின் கிளப்பு. அதை வந்து அவங்க இப்போ ப்ரமோட் பண்ணுறதுக்கு வின்லாம் பண்ணாங்கன்னா நம்ம எதிர்த்து நிற்கலாம் அவங்கள அப்படிங்கிற ஒரு நோஷன் அவங்களுக்கு இருக்கும்போது, இந்த ஜெனரல் ஃப்ராங்கோ வந்து அவனுக்கும் ரியல் மேட்ரிடுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, அவர் ரியல் மேட்ரிடை தெளிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறனால நான் வந்து அந்த கிளப்பை வந்து என்னால் கம்மி பண்ண முடியும், அப்படி கம்மி பண்ணேன்னா அவங்களுடைய ஆப்ரேஷனை கம்மி பண்ணிட்டேன்னா மக்களையும் சப்ரஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக நம்ம ஜெனரல் ஃப்ராங்கோ வந்து இருந்தார். ஏன்னா இந்த பார்சலோனா வந்து இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் கேட்டலோனியன் ப்ரைட் அண்ட் ஆனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த நம்ம என்ன ப்ரைட் அண்ட் ஆனர்னா தமிழில் என்ன,
ஐயோ எனக்கு சரியாக வார்த்தை இல்லைங்க. ஸோ ப்ரைட் அண்ட் ஆனரை தான் வந்துட்டு இந்த எஃப்சி பார்சலோனாவாக வந்து அந்த கேட்டலோனியன் மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ அதை வந்து கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அங்கே எப்படியாச்சும் நம்ம போட்டு தள்ளிடணும் அந்த கிளப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்சா வந்துட்டு இன்டர்ன் தே வில் பிகம் தி சிம்பிள் ஆஃப் ரிப்பப்ளிகன் ரெசிஸ்டன்ஸ். நான் சொன்னேன்ல, பார்சலோனாங்கிற ஒரு ஒரு ரீஜன் வந்துட்டு மக்களுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி நின்றுருக்கு இது அகெயின்ஸ்ட் ஃப்ராங்கோஸ் ஆப்ரேஷன் அண்ட் தி ஆப்ரேஷன் ஆஃப் தி கேட்டலோனியன் கல்ச்சர், அந்த கேட்டலாண்ட் கல்ச்சர். இப்போது நம்ம வந்து ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு போயிட்டு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு ரீஜனை போய் அட்டாக் பண்ணிட்டு, டேய் உன்னோட கல்ச்சர் உன்னோட வழக்கம்லாம் எனக்கு பிடிக்கல, பழக்க வழக்கம்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்மள போய் போட்டு தரலாம் எப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் ஜெனரல் ஃப்ராங்கோ வந்து எனக்கு அந்த கேட்டலோனியனுடைய கல்ச்சர் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து அதை ஆஃப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல குறியாக இருந்தனால இந்த எஃப்சி பார்சலோனா வந்து எதிர்த்து நின்னாங்க. ஓகேவா. ஃப்ராங்கோ வந்து இதை யூஸ்ட் தி ஆன்டகனிசம் பிட்வீன் ரியல் மெட்ரிட் அண்ட் பார்சலோனா டு இஸ் வெரி ஓன் அட்வான்டேஜ். இதுதான் மெயின் பாயிண்ட். பார்சலோனாக்கும் ரியல் மெட்ரிடுக்கும் இருக்கிற அந்த ரீஜனுக்கு உண்டான பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் ஜெனரல் ஃப்ராங்கோவுக்கும் ரியல் மெட்ரிடுக்கும் எந்த வித சம்பந்தமுமே கிடையாது. நான் வந்து இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன்ல, அவங்க வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. த சேம் திங், அவங்க அந்த கிளப்பு வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விஷயமே நடந்திருக்காது. பட் அந்த கிளப்பு வந்து அவ்வளோவா வந்து அதை ஹேண்டில் பண்ணவே இல்லை. அது பண்ணாத காரணத்தினால தான் இங்கே வந்து நின்றும் இந்த ஜெனரல் ஃப்ராங்கோ வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாப்ல. எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் வந்து இந்த ஃபுட்பால் கிளப் யூஸ் பண்ணிக்கிட்டாப்ல அப்படிங்கிற விஷயம். ஸோ இதில் மெயின் ரீசனாக வந்து என்ன ஆச்சு, ஏதாச்சும் ஒரு சிம்பிள் காட்டணும்ல. சிம்பிள் காட்டுறதுக்கு நம்ம இவர் என்ன பண்ணோம் அப்படின்னா, பார்சலோனா ஃபுட்பால் கிளப்போடைய பிரசிடென்ட் ஜோசப் சுன்யால் அப்படிங்கிறவரை வந்து 1936 ஜெனரல் ஃப்ராங்கோ வந்து கொண்டுட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நின்னார். ஸ்பெயினை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளில் அவர் வந்து நின்றுட்டு அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பார்சலோனா பிரசிடென்ட் வந்து கேட்டலோனியனுடைய ஃப்ளாகை வந்து தப்பான இடத்துல போய் கொடியை இது பண்ணிட்டாப்ல, ஆட்டிட்டாப்ல. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு நேஷ்னலிஸ்ட் ஜோனில் இடத்துல போய் ரிப்பப்ளிக்கன் தான் அந்த ரிப்பப்ளிக்கன் ஜோனு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் கொடியை வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாப்புல இந்த கேட்டலோனியன் ஃப்ளாகை. அது அவங்களுடைய இடம் அப்படின்னு தெரியாமல் வந்து பண்ணிட்டாப்புல. அதனால் வந்து அந்த செக் பாயிண்டில் வந்துட்டு வீவா லா ரிப்பப்ளிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டிருக்காப்புல. போட்ட உடனே வந்து அந்த ஃப்ராங்கோடைய ஆட்கள் வந்துட்டு அவரை வந்து கொண்டுட்டாங்க. பார்சாவுடைய சப்போர்ட்டர்ஸு, இந்த மேனேஜ்மெண்ட்டு, பிளேயர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் பார்த்தனால தான் வந்து இனிமேல் நம்ம ரியல் மெட்ரிடுக்கு இவங்களுக்கு இனிமேல் சண்டை தாண்டா, இனிமேல் இவனுங்களை வந்து நம்ம விடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்பையே அவங்களுக்கு பிடிக்காமல் போனதுக்கான ஒரு மெயின் காரணமாக இந்த பார்சலோனாவுடைய பிரசிடெண்ட் ஜோசப் சுன்யாலை வந்து கொலை பண்ணது தான் 1936. அதிலிருந்து தான் பார்சலோனா ஃபேன்ஸும் ரியல் மெட்ரிடோடைய ஃபேன்ஸும் ஆப்போசிட்டில் நிற்க ஆரம்பித்ததுக்கு மூல காரணமாக அந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா. ஸோ ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1943 கோப்பா டெல் ஜெனரலிசிமோ, ஓகேவா. அது வந்து கோப்பா டெல் ரே. அப்போ வந்து கோப்பா டெல் ஜெனரலிசிமோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கிளப்போடைய அந்த ட்ரோஃபியோடைய பேர். அந்த இதில் வந்துட்டு 1943 நடந்த ஒரு செமிஃபைனலில் ரியல் மெட்ரிடும் பார்சலோனா விளையாடிருக்காங்க. அந்த ஃப்ராங்கோ வந்து என்னால் வந்து அந்த கிளப்பு கூட போய் தோக்க முடியாது, பார்சலோனாங்கிற கிளப்பு கூட போய் நான் வந்து ரியல் மெட்ரிட் சப்போர்ட்டு என்னால் தோக்க முடியாதுங்கிற காரணத்தினால இந்த 1943 வந்துட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு லெக்கில் வந்து பார்சாவுடைய கிரவுண்டு, ஃபார்மர் கிரவுண்ட், அதுக்கு பேர் வந்து லெஸ்காட்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த லெஸ்காட்ஸ் கிரவுண்டில் வந்துட்டு பார்சலோனா 3-0 அப்படின்னு சொல்லிட்டு வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ செகண்ட் லெக்கில் வந்துட்டு ஹாஃப் டைம் வரைக்கும் வந்துட்டு எதுவுமே இது பண்ணல, 0-0 தான் வந்து இந்த கேமே இருந்திருக்குது. பட் ஆனால் ஹாஃப் டைமில் வந்துட்டு இந்த ஃப்ராங்கோடைய டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி வந்துட்டு பார்சலோனாவுடைய சேஞ்சிங் ரூமுக்கு போயிருக்காப்புல. போயிட்டு நீங்கள் விளையாடுறதுக்கான உங்களை விடுறதே வந்துட்டு ஜெனராசிட்டி ஆஃப் த ரெஜீம்னா அவருடைய ரூல். அந்த ரூலோடைய ஜெனராசிட்டினால தான் உங்களை விளையாடவே நாங்கள் விடுறோம் முதல்ல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு வந்திருக்காப்புல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ரியல் மெட்ரிட் 11 கோல் போட்டாங்க. 11 கோல் ஒரே ஒரு ஹாஃபில் 1943 கோப்பா டெல் ரே செமிஃபைனலில் ரியல் மெட்ரிடோடைய பழைய கிரவுண்டில், சாண்டியாகோ பெர்னபியூக்கு முன்னாடி இருந்த கிரவுண்டில் நடந்துச்சு.
11 கோல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சும்மா பேச்சுக்குன்னு பார்சலோனா வந்து ஒரு கோல் போட்டாங்க. ஸோ அந்த செகண்ட் லெக் வந்து 11-1 அப்படின்னு சொல்லி இது முடிஞ்சுது. எல்லாருமே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே இதனால தான் வந்துட்டு நடந்துச்சு, இவருடைய ஒரு முக்கியமான பங்கு இதில் இருந்த காரணத்தினால தான் இப்படி நடந்து ரியல் மேட்ரிட் ஜெயிச்சாங்க, அதுவும் 11-1 ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுச்சு. பட் அகைன் இதை எல்லாமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒரு ப்ரூஃப் கிடையாது. ஓகேவா, இதை வந்து எப்போ நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்கிறேன் நான். ஸோ என்னாச்சுன்னா, பார்சலோனாவோட சப்போர்ட்டர்ஸ் மட்டும் வந்து அந்த கேட்டலோனியன் ஃப்ளாகை வந்து ஸ்டேடியம்குள்ளாவே கொண்டு வர விடலை. யாரெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அந்த ஃப்ளாகை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, இல்லைன்னா வந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அந்த மக்களை. கேட்டலோனியனை வந்துட்டு ப்ரூட்டலாக வந்து சப்ரஸ் பண்ணியிருக்காங்க, யார், இந்த ஃப்ராங்கோவும் அவங்களுடைய ஆட்களையும். எந்த அளவுக்குன்னு பார்த்தா, அவங்களுடைய மொழியை கூட பேச விடாத அளவுக்கு வந்து இந்த ஃப்ராங்கோவும் அவங்களுடைய ஆட்களும் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தா பேசிக்கலி ஜென்ரல் ஃப்ராங்கோக்கு என்னென்னா, மெட்ரிட்ல பண்ணுறது தான் வந்து ஸ்பெயின் ஃபுல்லாகவும் பண்ணும். நீ தனித்தனியாக நீ ஒரு பக்கம் உன்னோடைய கண்ட்ரி, உன்னோடைய லாங்குவேஜ், உன்னோடைய பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. மெட்ரிட்ல என்ன பண்ணுறாங்களோ அதையவே நீ பண்ணு. நாடுனா ஒரு நாடு, நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் பேச்சு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் நான் சொல்கிறது தான் மக்கள் பண்ணணும், அது எல்லா ரீஜனில் இருக்கிற மக்களும் பண்ணணும். ஓகேவா, இதுதான் அவருடைய சிம்பிளிஸ்டிக் இது. ஸோ 1980s வரைக்கும் கவர்மெண்ட்டு தான் டிவியோடைய ப்ராட்காஸ்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அதுக்கு அந்த டிவி எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து தி ஒன்லி பிளேஸ் வேர் தே குட் டூ ஸோ வாஸ் த ஃபுட்பால் கிரவுண்ட். எங்கே அந்த கேட்டலோனியன்ஸ் அவங்கவுங்க லாங்குவேஜை பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் மட்டும்தான் பேசுறதுக்கான உங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு. அதனால தான் பார்சலோனா ஃபுட்பால் கிளப் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி நேஷ்னலிஸ்டிக் அண்ட் ஆன்டை ஃப்ராங்கோ ஸ்ட்ரகிளில் பார்சலோனாங்கிற அந்த கிளப்பு, அந்த ஃபுட்பால் வந்து நிலச்சி நின்றுச்சு. அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு அந்த ஃபுட்பால் கிளப். அதாவது ஃபுட்பால் கேமுங்கிறத விட தாண்டி லைஃபுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டுங்கிற மாதிரி இந்த பார்சலோனாவோட ஃபுட்பால் கிளப் அப்படிங்கிற நேம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அது என்ன ஆகி போச்சுன்னா, கேம்ஸை வந்து டிவிலாம் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த ஓட்ட கேம்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரயட் வந்துச்சு, இல்லை ஏதோ ஒன்று அன்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது, இப்போ மக்கள் சண்டை போடக்கூடாது, ஒரு ரயட் வரக்கூடாது, அன்ரெஸ்ட் வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் ஃபஸ்ட்டு கேம்ஸையே டிவியில் போட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த டிவியில் போட்ட கேம்ஸில் வந்து ரியல் மேட்ரிடோடைய கேம்ஸை மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் போய் இது பண்ணியிருக்காங்க, டிவியில் போட்டது. வேறு எந்த கிளப் ஆனாலும் வந்து டிவியில் எடுத்து போடவே இல்லை, ரியல் மேட்ரிடுங்கிறத மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதனால தான் 1980s வரைக்கும் கவர்மெண்ட்டு தான் டிவி ப்ராட்காஸ்டிங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, ரியல் மேட்ரிட் எப்போ ஆடினாங்களோ அதுதான் வந்துட்டு ஸ்பெயின் இருக்கிற எல்லா ரீஜனில் இருக்கிற மக்களும் அதை மட்டும்தான் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்பெயின் ஆடுற மேட்சை வந்து தான் வந்து லாஸ் பிளாங்கோஸ் மட்டும்தான் வாரம் ஆடணுங்கிற ஒரு ஃபோர்ஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, நாங்கள் தான்டா கண்ட்ரோல் பண்ணுவோம் டிவி ப்ராட்காஸ்டிங்கை, நாங்கள் போடுறது தான் நீங்கள் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் வந்து இந்த நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து பிரச்சனையாச்சு. அகெயின் அந்த பேஸ் கண்ட்ரிக்கும் கேட்டலோனியாக்கும் மெட்ரிடுக்குமான பெரிய பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இதில் என்ன உங்களுக்கு கூத்துனா, சரி நாங்கள் உட்காந்து மேட்ச் பார்க்குறோம், ஓகேவா, அது ஃபைன், நாங்கள் உட்காந்து மேட்ச் பார்க்க, நீங்கள் அதுதான் போகிற விரும்புறீங்க, எங்களுக்கு 9% நான் மேட்ச் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் போடுற மேட்சுமே ஏற்கனவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, எப்படி பார்த்தாலுமே வந்து ரியல் மேட்ரிட் தான் ஜெயிக்கணும், ஏன்னா நீ ஜெயிக்கல, நீ வந்து இது ரியல் மேட்ரிட் போய் தோக்கடிச்சிட்டிங்கன்னா உன்னை வந்து நாங்கள் முடிச்சு கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து ஆப்போசிஷன் டீம் எல்லாமே ரியல் மேட்ரிட்க்கு எதிர்த்து ஆடும்போது எவன் ஜெயிப்பான், எவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து விளையாடுவான், இந்த மாதிரி எவனுமே பண்ணல. அதனால் வந்து பார்சலோனா வந்து இவங்க பார்சலோனாவாக இருக்கட்டும், கேட்டலோனியன் கிளப்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பேஸ் கண்ட்ரியோட கிளப்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக தோக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பயம், அவன் ஜெயிச்சுட்டானா நம்மளை போட்டு தள்ளிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மக்கள் என்ன சொன்னாங்க, நீ போடுற டிவி மேட்ச் ஓகேடா நாங்கள் பார்க்குறோம், அதுக்குன்னு வந்துட்டு நீ போடுற மேட்ச்சே அது ஃபிக்ஸ் ஆகிருக்கிற மேட்ச்டா, இதில் ஏதாச்சும் ஒன்று நடக்குமான்னு யோசிச்சா எதுவுமே நடக்கிறத, ரியல் மேட்ரிட் மட்டும்தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் மாதிரி ஆகிப்போச்சுன்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராங்கோ வாங்கினேன்னு கூட இல்லைங்க, ஃப்ராங்கோக்கும் நான் திருப்பி சொல்கிறேன், ஃப்ராங்கோக்கும் ரியல் மேட்ரிட்க்கும் அஃபீஷியலான ஒரு சம்பந்தம் எதுவுமே கிடையாது, இது வரைக்குமே கிடையாது. ஆனால் அதை பற்றின ஒரு பரவலான விஷயங்கள் இன்னுமே அங்கங்கே போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராங்கோ வந்து அந்த ரியல் மேட்ரிட் கூட அவனையே அசோசியேட் பண்ணிக்கிட்ட டைமில் எதுவுமே அவங்க ஜெயிக்கல.
கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் போயிருக்காங்க ஒரு டைம். லாலிகாவே ஜெயிக்காமல் 50 வருஷம் போன டைம்லாம் இருக்குது. 1939லேருந்து 1954 வரைக்கும் 15 இயர்ஸில் அவங்க வந்து ஒரு லீக் டைட்டில் கூட ஜெயிக்கல. ஆனால் அதே டைமில் வந்து பார்சலோனா 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அந்த 15 இயர்ஸில் பார்சலோனா 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய விஷயமா நடந்தது வந்து அந்த ஆல்ஃப்ரெடோ டி ஸ்டெஃபானோ அப்படிங்கிற ஒரு பிளேயரோடைய டிரான்ஸ்ஃபர் தான் மிகப்பெரிய காரணம், மிக மூல காரணம். ரியல் மட்ரிட் 5 யூரோப்பியன் கப்ஸ் பேக் டு பேக் அடித்ததுக்கான மெயின் ரீசனாக வந்துட்டு ஆல்ஃப்ரெடோ டி ஸ்டெஃபானோவை வந்துருக்கார். ஸோ யார் இந்த ஆல்ஃப்ரெடோ டி ஸ்டெஃபானோ அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு அவர் வந்து அர்ஜென்டினாவில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பிளேயர், அவங்களுக்கான ஒரு கிளப்பில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பிளேயர் தான் வந்து ஆல்ஃப்ரெடோ டி ஸ்டெஃபானோ. ஆனால் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆல்ஃப்ரெடோ டி ஸ்டெஃபானோ வந்து மெட்ரிட் வந்து ஜாயின் பண்ணி விளையாடாப்புல. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபரில் ஃபுல்லாக கரப்ஷன், பேக்ரூம் பாலிட்டிக்ஸு, அந்த ஜெனரல் ஃப்ராங்கோவுடைய ஒரு நேச்சர் ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபுல்லாமே இருந்துச்சாமா. ஸோ டி ஸ்டெஃபானோவுடைய மெட்ரிட் மூவ் வந்துட்டு ஒரு பெரிய ஃபுட்பாலிங் ஸ்கேண்டலாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்க்கலாம். 1950s டைமில் த பிளாண்ட் ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ஃப்ரெடோ டி ஸ்டெஃபானோவை சொல்லியிருக்காங்க. த பிளாண்ட் ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளாண்ட் ஆரோ வந்துட்டு பயங்கரமான ஒரு ரெப்புடேஷன் வந்து இருக்குது. he was regarded as one of the greatest footballers of his time. அவர் தான் வந்து ஸ்டார் பிளேயராக வந்து கொலம்பியன் டீம் மிலோனாரியோஸ் அப்படிங்கிற இது கிளப்புக்கு வந்துட்டு அவர் தான் இதுவாக இருந்திருக்காரு. அதனால் பயங்கரமாக ஸ்பெயினை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி வந்து ஆடிருக்காங்க மெட்ரிட்டில். அந்த ஃப்ரெண்ட்லி ஆடும்போது பார்த்துட்டு தான் பயங்கரமான பிளேயராக காமிச்சலாம். தெரியாமல் அர்ஜென்டினான்னு சொல்லிட்டேன், கொலம்பியான்னு நினைக்கிறேன். ஸோ கொலம்பியா ஆளுடைய இந்த வந்து ஸ்பெயின் ஃப்ரெண்ட்லி வந்து ஆடும்போது என்னடா வேறு லெவல் பிளேயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாமே வேந்துட்டாங்க. பார்சலோனா, ரியல் மெட்ரிட் 2 கிளப்புமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க பிளேயரை வாங்குறதுக்கு. பட் பார்சலோனா தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணி நெகோசியேஷன்ஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு, அந்த கேட்டலான் கிளப்பு கூட பேசி முடிச்சுட்டு 2 or 3 ஃப்ரெண்ட்லிஸ் கூட ஆடிட்டாப்ல அந்த இதுக்கு பார்சலோனாங்க சைடுக்கு வந்துட்டு. அப்போது அந்த கேட்டலான் சைடுன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து 2-3 ஃப்ரெண்ட்லி கூட ஆடிட்டாப்ல இந்த ஆல்ஃப்ரெடோ டி ஸ்டெஃபானோ. வாங்கினதுக்காச்சு ஆடினதுக்கப்புறம் வந்து ஃப்ராங்கோ உள்ளே பூந்து அவரோட பவரை வச்சு பாசாலேருந்து தூக்கிட்டு வந்து மெட்ரிட்டுக்கு வந்து ஜாயின் பண்ண வச்சுட்டு அப்புறம் நம்ம ஜெனரல் ஃப்ராங்கோ. ஸோ அந்த பார்சலோனாவோட பிரசிடென்ட் மார்க் டி கரெட்டோ வந்துட்டு அவரை வந்து அந்த டைமில் பார்சலோனாவோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர் வந்து மார்க் டி கரெட்டோ. அவரை வந்துட்டு இந்த எல் ஜெனரலிசிமோ அப்படிங்கிற அந்த ஆட்கள், எல் ஜெனரலிசிமோனா அந்த அந்த ரூல் ஜெனரல் ஃப்ராங்கோவோடைய ஆட்கள் வந்து மெட்ரிட்டில் ஒரு ஹோட்டலில் கடத்தி வச்சுக்கிட்டு அவருடைய டெக்ஸ்டைல் கம்பெனியையும் வந்துட்டு பயங்கரமாக மூடிட்டு டேக்ஸ்லேயும் பயங்கரமாக நாங்கள் வந்து உனக்கு போடுவோம், ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நீ வந்து டி ஸ்டெஃபானோவை ரியல் மெட்ரிட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏமாத்துனாங்க, பயமுறுத்துனாங்க அப்படிங்கிறது வந்து பரவலாக சொல்லப்படுது. டீல் வந்து நெகோஷியேட் கூட பண்ணிட்டாங்களாமா 2 ரைவல் கிளப்ஸ்லையும். அது எப்படி பார்த்தா ஒவ்வொரு சீசன் வந்து ஒவ்வொரு கிளப்புக்கு ஆடணும். இந்த 2 கிளப்பில் வந்து ஆல்டர்னேட் சீசன்ஸாக வந்து ஒரு கிளப்பை மாற்றி மாற்றி ஆடிக்கணும். ஒரு சீசன் பார்சலோனா, அடுத்த சீசன் மெட்ரிட், அடுத்த சீசன் பார்சலோனா, அடுத்த சீசன் மெட்ரிட் அப்படிங்கிற ஒரு டீலெல்லாம் கூட வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இது வந்து நீ மொத்தமாக வந்துட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இவருடைய அவர் பேர் என்ன மார்டி கரெட்டோ வந்துட்டு பயமுறுத்திருக்காங்க. ஸோ கரெக்டி வந்து சொல்லியிருக்காப்புல ஒரு பயங்கரமான சஜஷன் கொடுத்து கடைசியில் யாராச்சும் போடா நீங்கள் எப்படியும் ஒத்துக்க போகிறதில்ல, டி ஸ்டெஃபானோ நீங்களாக எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன போச்சுன்னா அவர் வந்து மெட்ரிட்டை ஜாயின் பண்ண அடுத்த 1 மாதத்துலேயே பார்சலோனாக்கு எதிர்த்து வந்து விளையாடிட்டு 4 கோல் போட்டிருக்காப்புல. ஸோ அந்த அவர் வந்து அர்ஜென்டினியன் தான், நான் சொல்ல தப்பாக சொல்கிறேன், அவர் அர்ஜென்டினியன் தான், அவர் கொலம்பியாவோட கிளப்புக்கு ஆடி இருக்கார். ஸோ அர்ஜென்டினியன் சொல்கிறாப்புல டில் நவ் ஹீ ஒன்லி பிளேடு ஃபார் த பீப்புள். ஆனால் அந்த பொலிட்டிக்கல் விஷயத்தை வந்து அவர் மைண்டில் அவர் வச்சுக்கிட்டதே கிடையாது. அதே மாதிரி இப்போ அந்த பொலிட்டிக்கல் ஃப்ளாகோ அந்த பொலிட்டிக்கலான நேச்சரையோ நான் அதுக்காக போய் ஆடல. நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மெட்ரிடோட மக்களுக்காக மட்டும்தான் நான் விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ஃப்ரெடோ டி ஸ்டெஃபானோ வந்து சொல்லியிருக்காப்புல. அதனால் டி ஸ்டெஃபானோ வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து ரியல் மெட்ரிட் தொடர்ந்து 5 யூரோப்பியன் டைட்டில்ஸை வந்து வின் பண்ணாங்க. அந்த டைமில் 1970s and 80s டைமில் வந்துட்டு தொடர்ந்து 5 யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்ஸ் வந்து ரியல் மெட்ரிடே வின் பண்ணாங்க. அந்த சமயத்தில் இதை வின் பண்ணனால வந்து ரியல் மெட்ரிட் வேறு எங்கேயோ ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. இந்த ஒரு பிளேயர் ஆல்ஃப்ரெடோ டி ஸ்டெஃபானோங்கிற பிளேயர்னால வந்து எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த விஷயத்தில் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும்
அந்த சிவில் வாரில் வந்துட்டு அந்த கிளப்போடைய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சிவில் வாரில் வேலை செஞ்ச ஒரு ஆளோடைய பெயர் தான் வந்து சாண்டியாகோ பெர்னபியோ. அது என்னன்னா, சிவில் வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஃபார்வேர்டாக இருந்திருக்காரு. எங்கே ரியல் மேட்ரிடோடைய கிளப்பில் ஒரு ஃபார்வேர்டாக இருந்திருக்காரு. ஆனால் அந்த ஆர்மியில் வந்து ஃப்ராங்கோ நேஷ்னலிஸ்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்மி கும்பலில் வந்து அவர் வந்து ஒரு சோல்ஜராக இருந்திருக்கார் அப்போ சாண்டியாகோ பெர்னபியோ. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் தான் அந்த பெர்னபியோங்கிற ஆள் வந்து எப்படி ஃபுட்பாலை வந்து மாற்றலாம், ஃப்ராங்கோவுடைய ஒரு பொசிஷனுக்கு ஒரு பெனிஃபிட்டுக்கு நம்ம எப்படி ரியல் மேடை மாற்றலாம்னு சொல்லிட்டு அவரே போய் ஃப்ராங்கோட்ட சொன்னதுனால ஜெனரல் ஃப்ராங்கோ வந்து சாண்டியாகோ பெர்னபியோவை தான் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்குனர். யாருக்கு? ரியல் மேட்ரிட் ஃபுட்பால் கிளப்புக்கு இதுக்கு ஆக்குனர், ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து ஆக்குனர். அதனால தான் வந்துட்டு இந்த பெர்னபியோ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நல்ல மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளை எல்லாம் உள்ளே வந்து சேர்த்து யூரோப்பியன் ஃபுட்பாலையே மாற்றினதுக்கான முக்கிய காரணமாக வந்து ஆல்ஃப்ரெடோ டி ஸ்டெஃபானோ வந்து இருந்திருக்கார் இத்தனை நாளாக. அந்த ஸ்டெஃபானோ இருந்தனால தான் இவங்க வந்து எல்லாமே வந்து ஜெயிச்சிருக்காங்க இத்தனை வருஷமாக. ஸோ எல்லாருமே சொல்ல வர்றது என்னென்னா, ரீசன்ட் டைம்ஸில் கூட 2019 கூட வந்துட்டு 99% ஆஃப் த பார்சலோனா கிளப் மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய செயல் எடுத்தாங்க. என்னன்னு பார்த்தா, அந்த டைமில் வந்துட்டு 1954 1974 வந்து பார்சலோனா ஃபுட்பால் கிளப் வந்துட்டு நிறைய அவார்டை வந்துட்டு ஜெனரல் ஃப்ராங்கோக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுட்பால் கிளப்பாக நிறைய அவார்டே ஜெனரல் ஃப்ராங்கோ கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பண்ணியிருக்கவே கூடாது, அவங்க பண்ணியிருக்காங்க. அதை பண்ணதை வந்து 2019 எல்லாத்தையுமே நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், இந்த அவார்டை வந்து நாங்கள் கொடுக்கவே கிடையாது, நாங்கள் வந்து எங்கேயுமே அஃபீஷியலாக நாங்கள் கொடுத்த மாதிரி தெரிய கிடையாது, சும்மா ஒரு ஒப்பந்தத்துக்காக அது கொடுக்கப்பட்டுச்சு, எங்கேயுமே ஒரு ரூலாகவோ ஒரு அஃபீஷியலான ஒரு டாக்குமெண்ட்லேயும் அந்த இது கொடுத்ததாக எங்கேயுமே எழுதலை, இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து அதெல்லாமே வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்தா கோல்டன் கிளப் இன்சிக்னியா அப்படின்னு சொல்லி 1954 கொடுத்துருக்காங்க. பலாவ் பிளாக்ரானா மெடல் அப்படின்னு சொல்லிட்டு 1974லையும் 75th கிளப் அனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு 1974லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்சலோனாவுடைய மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இதை வித்ட்ரா பண்ணது ட்ரிபியூட்டு, அந்த பார்சலோனா கிளப் மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த டிஃபிகல்ட் பீரியடில் வாழ்ந்தாங்கல்ல அவங்களுக்கான ட்ரிபியூட்டை தான் இந்த அவார்டை வந்து திருப்பி வாங்கி நான் அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் அப்போயே சொன்னேன், இந்த பார்சலோனாவுடைய லோகோலேருந்து அந்த கேட்டலான் ஃப்ளாகை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தார் இவர், யார்? ஜெனரல் ஃப்ராங்கோ. ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு இப்போ அந்த இதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஸ்பெயினோடைய இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபெயிலியராக இருந்திருக்கு. அதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஹிஸ்டரியும் இந்த பொலிட்டிக்கல் பேட்டில் தான் வந்து மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் ஏன் ஸ்பெயின் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேஷ்னல் டீமில் வந்துட்டு ஃபுல்லாக ரியலும் பார்சலோனா பிளேயர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க 2 பிளேயர்ஸ்னாலையுமே ஒன்று சேரவே மாட்டின்ட்டாங்க. அதனால தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்பெயின் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் 2008 வந்து ஸ்பெயின் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி 2010 வேர்ல்ட் கப், 2012 மறுபடியும் யூரோ சாம்பியன்ஷிப்ஸை வின் பண்ணும்போது வந்துட்டு ஸ்பெயினுக்கே ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா அதுலேயும் வந்து பார்சலோனா ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸும் சேர்ந்து தான் இந்த வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் 2 யூரோஸாக இருக்கட்டும் வின் பண்ணாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் அந்த ஸ்பெயின் மக்களுக்கே, வா பரவாயில்லடா ஒரு வழியாக அவங்க பண்ணிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்பானிஷ் ஃபுட்பாலில் எப்போவுமே இருக்கும், அது வந்து மாறவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முதல்ல இருந்தே வந்துட்டு ஒவ்வொரு ஃபுட்பால் ஃபேன்லேயுமே வந்து பொலிட்டிக்ஸ் இருக்குது. அது ஏன்னு பார்த்தா வந்து 2008 கோப்பா டெல்ரே ஃபைனல்லையும் கூட பார்சலோனாவுக்கும் அத்லெட்டிக் பில்பாவுக்கும் நடந்தப்போ கூட வந்து கேட்டலான்ஸும் பாஸ்க் பீப்புளும் வந்துட்டு ஸ்பானிஷ் நேஷ்னல் ஆந்தமை வந்து பூ பண்ணாங்க. பூனா வருத்தத்தை தெரிவிக்கிறது, வருத்தத்தை கூட இல்லை, அர்த்தம் இல்லைன்னு சொல்லலாம், ஒரு போராட்டத்தை தெரிவிக்கிற மாதிரி வந்து பண்ணுறது தான் இந்த பூ பண்ணுறது. அந்த பூ பண்ணதுனால வந்துட்டு அந்த கோப்பா டெல் ரே 2008 ஃபைனலில் பண்ணது தான் இந்த 2% ஆஃப் மக்களும் வந்துட்டு எப்படி அவங்களுடைய வருத்தத்தை இன்னும் இத்தனை வருஷம் ஆகியுமே வந்துட்டு மெட்ரிட் பேஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அதனால் பாலிட்டிக்ஸுங்கிறது வந்துட்டு 15 ஆட்டானாமஸ் கம்யூனிட்டிஸ் இருக்காமா ஸ்பெயினில்.
நம்மளுதும் எத்தனை எத்தனை பிலீவ்ஸ் இருக்குது, எத்தனை இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்பெயின்லேயும் இருந்திருக்குது. அதனால் வந்து பயங்கரமான காம்ப்ளெக்ஸான விஷயம் பாலிடிக்ஸுங்கிறது ஸ்பெயினில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனரல் ஃப்ராங்கோ கிட்ட மட்டும் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட முடியாது, இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த பாலிடிக்ஸுங்கிற விஷயம் இன்னும் பெரிய விஷயம் வந்துட்டு. ஆனால் அந்த டிக்டேட்டர் வந்துட்டு அவங்களுடைய கான்டெம்பரரிஸ் யாருன்னு பார்த்தா பெனிட்டோ மூசோலினி அண்ட் அடால்ஃப் ஹிட்லர். இவங்க 2 பேருக்கு மாதிரியே தான் அவங்களும் வந்துட்டு ஃபுட்பாலை யூஸ் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரீஸில் வந்து இதே மாதிரி விஷயத்தை தான் பண்ண பார்த்தாங்க. யார் ஜெனரல் ஃப்ராங்கோ பண்ண மாதிரியே தான் அவங்களும். ஆனால் இந்த அடால்ஃபே வந்து ஹிட்லர்லாம் வந்துட்டு பார்சலோனாவை சப்போர்ட் பண்ணார். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எதிர்த்து நம்ம எப்படி நிற்கிறது, ஜெர்மனி எப்படி நிற்கலாம், ஸ்பெயின் எதிர்த்துன்னு பார்த்தா ஸோ நம்ம வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த ஜென்ரல் ஃப்ராங்கோ பிரச்சனை ஆச்சுல, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. ஸோ இதுதான் வந்து இந்த இந்த ஒரு டாப்பிக்கில் எப்படி ரியல் மேட்ரிடுக்கும் பார்சலோனாக்கும் ஃபுட்பாலுக்கும் மேலே இருக்கிற ஒரு இமேஜ் வந்துட்டு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதான் வந்து இந்த ஃபுல் விஷயமான சாண்டியாகோ பெர்னபியூ யார், அவர் என்னவா இருந்தார், அதனால தான் அவர் பேரை வந்து புது ஸ்டேடியம் வச்சு கட்டினாங்க, அல்ஃப்ராடோ டி ஸ்டெஃபானோ யார், ஜெனரல் ஃப்ராங்கோ யார், ஏன் ராயல் மெட்ரிட்னு கூப்பிட்றோம், ஏன் பாஸ் கண்ட்ரி மக்களுக்கு ஏன் பிடிக்கல, ஏன்னா அத்லட்டிக் கிளப் அப்படின்றத இவர் சொல்லி தான் அத்லட்டிக் பில்பாவ் அப்படின்னு மாற்றினது. பார்சலோனான்னு இருந்தது வந்து கேட்டலூனியன் டி கிளப் ஃபுட்பால் அப்படின்னு பேரையும் இவர் தான் மாற்ற வச்சார். இது எல்லாமே இது சேர்த்து வச்சு இந்த ஸ்பெயின் மக்களுக்கே ஒரு ஒரு உணர்ச்சி, ஒரு ஒரு கடுப்பு எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபுட்பாலில் காட்டக்கூடிய விஷயனால தான் நம்மளுடைய மக்களே எங்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கு புரியாததை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் ஃபுட்பால் மன்றம். புரிஞ்சுக்கோ, கற்றுக்கோ அண்ட் சொல்லிக் கொடுவோட என்னையோட ஸ்டோரி இதோட முடிவடைகிறது. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சேனல். இதே மாதிரி இன்னொரு விஷயத்தோட உங்க சந்திக்கிறேன். திஸ் இஸ் கௌதம் சைனிங்.